செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம PS2 கனெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனு. நீங்கள் CD போடுற மாடல்னா இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும். அது பேக்கிங்னா ஒர்க் பண்ணிக்கலாம். மற்றபடி அது பண்ண சரி. கண்ட்ரோலர் இது ஏவி கேபிள் நீங்கள் வாங்குற மாதிரினா அமேசானில் ஏவி கேபிள் தான் வரும். இது என்டர் பண்ணுறதுக்கு 8MB மெமரி கார்டு. இதான் நான் கேம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். USB இதான் பார்த்தீங்கன்னா மெயினாக கரண்ட் வர கேபிள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிவிக்கு மெயினாக ஆஃப் பண்ணிடணும். அந்த கரண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்து நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் எடுத்து இந்த கேபிள் வச்சுக்கலாம். அடுத்து கேபிள்ஸ் தான் கனெக்ட் பண்ணணும். இந்த கேபிளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுருக்கோம். இதுதான் காய்ஸ். சொல்லிக்கணும் சொல்லணும் அப்புறம் அடுத்தது மெயின் கேபிள் இருக்குல்ல, அது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டுல இந்த இடத்த வச்சு இந்த இடத்துல பாக்கெட்டு தெரிஞ்ச மாதிரி அந்த இடத்துல இப்படி சொல்லி சொல்லுவோம். அப்புறம் நீங்கள் அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு வாங்க காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு மைலே கனெக்ட் பண்ணிவிடுவோம். இது பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஏதோ சரி பண்ணாமல் போயிடும். இப்படி இந்த இடத்துல மைண்டில் சொருவிடணும். சொருவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த டிவியில் பாருங்கள் பின்னாடி உள்ளார காட்டலாம். இப்படி ஒரு ஹோல்ஸ் இருக்கும் காய்ஸ். அந்த இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு கலரில் இருக்கும். அந்த கலர்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம சொருவிக்கணும். கொஞ்சம் கேமரா எடுங்க. அந்த லைனை நீங்கள் ஆன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்பப்போ கையில் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் அடிக்கும். சரி தான் அது மாட்டியாச்சு காய்ஸ். இப்போ அடுத்து வாங்க இதெல்லாம் பண்ணிட்டோமா? அடுத்து நம்மளோட மெமரி கார்டெலாம் மாட்டோம். மெமரி கார்டு மெமரி கார்டு போட்டோம். அதை நீங்கள் வச்சு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 8MB மெமரி கார்டு எழுதிருக்கோம்ல அந்த இடத்தாப்புலேயே அப்படி மாதிரி சொல்லுங்க. ஏன்னா அது மேலே சிம்பிளும் போடுவோம். இந்த சொல்லுங்க போட்டிங்களா? ஐயா சாப்பிடுங்க. ப்ளே ஸ்டேஷன் இதோ பாருங்க. கண்ட்ரோலரில் அந்த மாதிரி சிம்பிள் போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாட் இருக்கும். இன்னொன்று எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா அப்பப்போ சும்மா பேசுவாங்க. வச்சிருக்க USB சாண்டிஸ்க் இந்த இடத்துல நீங்கள் USB கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஹோல் இது இந்த 2 இருக்குதா? அந்த 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பா சொல்லிவிட்டோம். சொல்லிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்துடுமா? அடுத்து நம்ம பார்த்தோம்னா டிவி ரிமோட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு டிவியை இப்படி ஆன் பண்ணணும். எடுத்தோடனே ஏன்டா இருக்கு என்ன
கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்னர் 3ன்னு வச்சுருக்கேன், காட் ஹேண்ட் வச்சுருக்கேன், ஜிடி வச்சுருக்கேன், பெயின் வச்சுருக்கேன், ஸ்பைடர்மேன் வச்சுருக்கேன். பெயின்னா WW தான், WW வேணாம். அப்புறம் நம்ம காட் ஹேண்ட் விளையாடலாம். காட் ஹேண்டை கொஞ்சம் நல்லா வச்சுருக்கேன். வந்து நம்ம விளையாடலாம் ஒரு மேட்சை. கேம் வச்சு ப்ளே ஸ்டேஷனில் காட் ஹேண்ட் தான் நிறையா காட் ஹேண்டு கேம் பண்ணிக்கலாம். நான் நிறைய முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த அளவில் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸ்டோரி கேம் தான். நம்ம பார்த்தீங்கன்னா ரீஅனிமேட்டட் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சொட்டு ஊண்டு இருக்குது லைஃப்பில். அதான் பாருங்க கலரில் இருக்குது. இன்னும் பண்ணியாச்சு. குண்டனெல்லாம் வருவானுங்க. வளர்ந்தவனுக்கு வருவானுங்க. அவனுங்களெல்லாம் நம்ம அடிச்சுட்டு உள்ளார போயிட்டு மேலே போயிட்டு இதோ இந்த இதுதான் 2 இன்ச்சு அட்டோவையும் கனெக்ட் பண்ண இன்டர்நெட்டு சுத்தலாம் காய்ச்சி. ஏன்னா இத்தனோண்டு லைஃப்பை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் கண்டுபிடிச்சாங்க நினைக்கிறேன். இந்த காய்ச்சினா இன்னொரு வேலை போகிறோம். Thank you.